ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரிப்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். அட் த சேம் டைம் நம்ம கொஞ்சம் மிஸ்டேக் கொடுக்குற டாப்பிக்கும் என்ன அப்படின்னா அந்த ப்ரிப்போசிஷன் தான். ஸோ எதனால் அப்படின்னா அந்த ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறப்போ பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரம், டு, இன்டு, அட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் இதுதான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். பட் தெர் இஸ் அ டாபிக் கால்டு ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன். இந்த ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறப்போ இதில் என்ன அப்படின்னா, ஒரு வெர்பு இருக்குன்னா அந்த வெர்பை ஃபாலோ பண்ணி ஃபார் ஷுர் எனக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த ஒரு ப்ரிப்போசிஷன் மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன். சரிங்களா? ஸோ எந்த வெர்பை ஃபாலோ பண்ணி என்ன ப்ரிப்போசிஷன் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இன்கேஸ் இஃப் யுவர் ஸ்டேட்மெண்ட் கண்டெய்ன்ஸ் தட் பர்டிகுலர் வெர்ப் அப்படின்னா, இஃப் தெர் இஸ் நோ ப்ரிப்போசிஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் வெர்ப் வி ஷுட் மார்க் தட் பார்ட் அஸ் அ எரர் பார்ட். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெர்ப் என்ன அப்படின்னா அஃப்ரைடு. ஓகேவா? afraid. So example பாருங்க, she was afraid snakes. சரிங்களா? she was afraid dash snakes. For example, அவளுக்கு பாம்புகள் என்றால் பயம். ஸோ afraid அப்படிங்கிற வெர்பை ஃபாலோ பண்ணி ஆல்வேஸ் we should use of என்ற ஒரு ப்ரிப்போசிஷன். ஸோ afraid of something. சரிங்களா? afraid of something. செகண்ட் வேர்டு பாருங்க. செகண்ட் வேர்டு என்ன அப்படின்னா அபாய்டு, ஒத்துக்கிறது. ஓகேவா? ஸோ அபாய்டு அப்படிங்கிறப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, we will abide dash their decisions. we will abide dash their decisions. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸோ இந்த இடத்துல என்ன ப்ரிப்போசிஷன் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். we will abide dash their decisions. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ abide is always follows by தான். சரிங்களா? abide by something, abide by something, abide by someone. சரிங்களா? தேர்டு வெர்ப் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க, அலைன்ஸ் அப்படிங்கிறப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ஹஸ் சைன்ட் அ மிலிட்ரி அலைன்ஸ் டேஷ் ரஷ்யா. ஓகேவா? இந்தியா ஹஸ் சைன்ட் மிலிட்ரி அலைன்ஸ் டேஷ் ரஷ்யா அப்படின்னு சொல்லி வர்றப்ப எப்பயுமே அலைன்ஸை ஃபாலோ பண்ணி we should always use with தான். சரிங்களா? அலைன்ஸ் வித் சம்திங் ஆர் அலைன்ஸ் வித் சம் ஒன். அலைன்ஸ் அப்படின்னா அந்த கூட்டணி யார் கூடையாக தான் வச்சுக்கணும். அப்போ அந்த உடன் அப்படின்னு சொல்லி வர்றப்ப we should always use with. சரிங்களா? அலைன்ஸ் வித். அடுத்து ஃபோர்த் வேர்டு பார்த்தோம் அப்படின்னா அக்யூஸ்டு. ஓகேவா? ஸோ அக்யூஸ்டு அப்படிங்கிறப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, he accused you dash causing accident. he accused you dash causing accident. ஸோ இந்த இடத்துல அக்யூஸை ஃபாலோ பண்ணி எப்பயுமே வரக்கூடிய ப்ரிப்போசிஷன் ஆஃப் மட்டும்தான். சரிங்களா? அக்யூஸ்ட் ஆஃப் சம்திங். சரிங்களா? அக்யூஸ். ஃபிஃப்த் வேர்டு பாருங்க, ஆப்டிடியூட் அப்படிங்கிறப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, he has demonstrated a great aptitude dash carpentry skills. he has demonstrated a great aptitude dash carpentry skills. அதாவது தமிழில் வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸியாக, அதாவது ப்ரிப்போஷன் ஈஸியாக போட்டுடலாம். என்னென்னு பாருங்கள், அவன் எடுத்து காமிச்சான். எதை எடுத்து காமிச்சான் அப்படின்னா அவனோட கார்பென்ட்ரி ஸ்கில்ஸுக்கான விஷயங்களை அவன் எடுத்து காமிச்சான். இதற்கான அப்படிங்கிறப்ப காகன்றப்ப ஆல்வேஸ் ஐ ஷுட் யூஸ் ஃபார். இல்லை சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆப்டிடியூடை ஃபாலோ பண்ணி ஃபார் மட்டும்தான் வரும். சரிங்களா? ஆப்டிடியூடை ஃபாலோ பண்ணி ஃபார் மட்டும்தான் வரும். சிக்ஸ்த்து பாருங்கள், சிக்ஸ்த்து வேர்ட்
afflicted. ஓகேவா? ஸோ afflicted. afflicted அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா காசிங் ட்ரபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ட்ரபிள். அப்போ afflicted அப்படின்னா ட்ரபிள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு நமக்கு. இங்க பாருங்க, he was afflicted dash asthma. அப்ப இவன் ஆஸ்துமாவால கஷ்டப்படுறான் அப்படிங்கிறப்ப, இதனால் அப்படிங்கிறப்ப யூஸ்வலா என்ன யூஸ் பண்ணுவோம்? பை தானே யூஸ் பண்ண தோணும் நமக்கு. he was afflicted by asthma, he was afflicted by some other diseases. ஸோ யூஸ்வலாக நம்ம தமிழில் வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பை வரணும் அப்படின்னு தான் தோணும். பட் afflicted அப்படிங்கிற வெர்ப் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வித். சரிங்களா? afflicted ஃபாலோ பண்ணி எனக்கு எப்பயுமே வித் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணும். he was afflicted with asthma, he was afflicted with joint pain. ஓகேவா? he was afflicted with arthritis அப்படின்னு சொல்லி வித் தான் யூஸ் பண்ணணும் ஆஃப்டர் afflicted. ஓகேவா? appetite. ஸோ appetite அப்படிங்கிறப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, she has a great appetite dash adventure. இப்போ பாருங்க, அவளுக்கு இருக்குது, அதாவது எனக்கு ரொம்ப தீராத ஆசை இருக்கு. எது மேல அப்படின்னா அட்வென்ச்சர் மேல. அட்வென்ச்சருக்கான ஆசை அப்படிங்கிறப்ப, இதற்கான அப்படிங்கிறப்ப ஐ ஷுட் யூஸ் ஃபார் ஹியர். இல்லை அப்படின்னா appetite வருதா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல, அதை ஃபாலோ பண்ணி ஃபார் ஷியர் என்னதான் யூஸ் பண்ணணும்? ஃபார் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, அமேஸ். ஓகேவா? ஸோ அமேஸை ஃபாலோ பண்ணி எப்பயுமே என்ன வரணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ வாஸ் amazed dash his reaction அப்படின்னா அவனோட ரியாக்ஷனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வியப்படைந்தேன் அப்படிங்கிறப்போ amaze is always follows by at. amazed at his reaction. ஓகேவா? எப்பயுமே amaze ஃபாலோ பண்ணி at மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ 9th என்ன அப்படின்னா acid. ஓகேவா? acid. எக்ஸாம்பிள் பாருங்க, this is the first and last time we accede dash your desires. So என்ன சொல்லியிருக்கிறாங்க? this is the first and last time we accede dash your dreams. அப்போ எதுக்கு தமிழில் வாசிச்சு பாருங்க, இதுதான் முதலும் கடைசியும். எதுக்கு அப்படின்னா உன்னுடைய ஆசைகளுக்கு நாங்கள் ஒப்புதல் தெரிவிப்பது. ஸோ accede அப்படின்னா என்னது? அக்செப்ட் பண்ணிக்கிறது. உன்னுடைய ஆசைகளுக்கு இக்குன்னு சொல்லி வருதா, அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார் ஷுர் டூ தான் யூஸ் பண்ணணும். அப்போ accede ஃபாலோ பண்ணி என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா we should always use to. சரிங்களா? ஒரு சில இடத்துல நமக்கு ப்ரிப்போசிஷன் தமிழில் வாசிச்சு பார்த்தாலே நமக்கு ஆன்சர் வர்ற மாதிரி இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா 5 கொஸ்டின் அப்படின்னா 3 கொஸ்டின். தமிழில் வாசிச்சு பார்த்தாலே ஃபார் ஷுர் ஆன்சர் போட்டுடலாம். இங்கே இருக்கக்கூடிய அந்த 2 கொஸ்டினில் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு தான் என்ன தேவை அப்படின்னா இந்த மாதிரி வெர்பை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணுறது தேவை. மெயின்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 10th வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்ஸ்டைன். ஓகேவா? அப்ஸ்டைன், ரீஃப்ரெயின், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை ஃப்ரம் தான். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ வாஸ் ட்ரைங் டு அப்ஸ்டைன் ஃப்ரம் ஸ்வீட்ஸ் ஃபார் மை நியூ டயட். ஐ ஆம் ட்ரைங் டு எழுதிக்கலாம், ஐ ஆம் ட்ரைங் டு அப்ஸ்டைன் dash sweets for my diet. என்னோட டயட்டுக்காகன்றப்போ ஃபார் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்வீட்ஸில் இருந்து தவிர்ப்பதற்கு, ஸ்வீட்டை விடுவதற்கு அப்படிங்கிறப்ப ஸ்வீட்டில் இருந்து தள்ளி இருப்பதற்கு அப்படிங்கிறதுனால இருந்துன்னு சொல்லி வர்றதுனால ஆல்வேஸ் யூஸ் ஃப்ரம் தான். அப்ஸ்டைன், ரீஃப்ரைன். சரிங்களா? ரீஃப்ரைன் இது எல்லாமே எனக்கு என்னதான் வரும் அப்படின்னா
ஃப்ரம் தான் எனக்கு ப்ரிப்போசிஷனாக அதை ஃபாலோ பண்ணி வரும். சரிங்களா? ஸோ லெட்ஸ் ஹாவ் அ குவிக் ரிவிஷன். 10 வார்த்தை வெர்பு, அந்த வெர்பை ஃபாலோ பண்ணி என்ன ப்ரிப்போஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். அஃப்ரைட் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை ஆஃப். அபைட் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை. அலைன்ஸ் எப்பயுமே எனக்கு வித் தான் வரும். அக்யூஸ்ட் எப்பயுமே எனக்கு ஆஃப் தான் வரும். அக்யூஸை ஃபாலோ பண்ணி எப்பயுமே எனக்கு ஆஃப் தான் யூஸ் பண்ணணும். ஆப்டிடியூடை ஃபாலோ பண்ணி எப்பயுமே ஃபார் தான் யூஸ் பண்ணணும். அஃப்ளிக்டடை ஃபாலோ பண்ணி எப்பயுமே என்ன தான் வரணும்? வித் மட்டும்தான் வரணும். அஃப்ளிக்டடை ஃபாலோ பண்ணி எப்பயுமே வித் தான் வரணும். அப்பிடைட்டை ஃபாலோ பண்ணி எப்பயுமே என்ன வரணும்? ஃபார் வரணும். அமேஸை ஃபாலோ பண்ணி எப்பயுமே என்ன வரணும் அப்படின்னா அட் வரணும். இந்த எக்ஸாம்பிளோட ஞாபகம் வச்சுக்கோங்க, என்றைக்குமே மறக்காது. அசீரை ஃபாலோ பண்ணி என்ன வரலாம் அப்படின்னா டூ மட்டும்தான் வரணும். அப்ஸ்டெயினை ஃபாலோ பண்ணி என்ன வரணும் அப்படின்னா ஐ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் ஃப்ரம், அப்ஸ்டெயின் அண்ட் ரிஃப்ரைன். சரிங்களா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல். இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில வேர்ப்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லேர்ன் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.